டெல்லியில் நடந்த வழக்கில் ஒரு ஆவண தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கடிதம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம். அந்த கடிதத்தை இவர்கள் மேற்கோள் காட்டி இந்த புகாரை கொடுக்கிறார்கள். அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட புகார் கடிதம். தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதமே மோசடியானது, போலியானது என்று சொல்கிறாரா? அந்த கடிதம் கொடுத்ததற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமாம். இதை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களிடமே ஒரு கையெழுத்தை பெற்று அதிகாரப்பூர்வமான நபராக தன்னை அவர் அறிவித்துக் கொண்டு இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். உள்ளபடியே சொல்லுகிறேன், இப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் செல்வதை கண்டு ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறார்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? என்ன புகார் இது? இந்த புகாரில் சொல்லுகிறார்கள், இன்னும் நிறைய அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புகாரில் என்ன எழுதியிருக்கிறது என்று கூட தெரியாமல் மருத்துவர் ஐயா அவரிடம் கையெழுத்தை பெற்றதாக சொல்லி அதன் மூலமாக அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததாக சொல்லி இன்றைக்கு அவர் டெல்லியிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகாரில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அவர்கள் இந்த மோசடியை செய்து விட்டார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்ன மோசடி? எங்கே நடத்தப்பட்டது? 2022ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் அங்கே அவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து தற்பொழுதும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன மோசடி வந்து விட்டது? கட்சியினுடைய அலுவலகம் மாற்றப்பட்டதாக சொல்கிறார் ஜி.கே. மணி. இதற்கு முன்பாகவே கட்சியினுடைய அலுவலகத்தை 2013இல் மாற்றி ஒரு கடிதத்தை கொடுத்தீர்கள். அது போர்ஜரி இல்லையா? அது ஃப்ராட் இல்லையா? அதற்காக உங்கள் மீது நாங்கள் புகார் கொடுக்க முடியாதா? வேண்டாம், இதை மேலும் மேலும் பெரிதாக்க வேண்டாம் என்று நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன். உள்ளபடியே புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ரிட் மனுவில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி அவதூறானது, தவறானது. நீதிமன்றத்தில் தவறான தகவல் சொன்னதற்காக பெர்ஜரி வழக்கை அவர்கள் மீது தான் நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதேபோன்று டெல்லியில் தொடரப்பட்ட வழக்கிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெறுப்பிலே, வேதனையிலே பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக பலமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டாம் என்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களிடத்திலே சொல்லி வருகிறார். தொடர்ந்து இந்த வேலைகளை, இந்த செயல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு செய்தி இதற்கு பதில் சொல்லணும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அரசியல் தலைமை குழு கூட்டம் கூடி அதில் கட்சியினுடைய தலைவராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிவிட்டு செயல் தலைவராக அறிவித்துவிட்டு கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிலும் டெல்லியில் தாக்கல் செய்த மனுவிலும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த அவர்கள் 8 புகார்களை கொடுத்திருக்காங்க. 8 மனுக்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்காங்க. அந்த 8 மனுக்களிலும் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். என்னன்னா, ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025 அன்று அரசியல் தலைமை குழு கூட்டம் நடந்ததாகவும் அந்த கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றப்பட்டதாகவும் ஒரு மனுவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்கே இந்த அரசியல் தலைமை குழு கூட்டம் நடந்தது? தேர்தல் ஆணையத்தில் தவறான தகவலை கொடுத்து கடிதங்களை 8 கடிதங்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி இருப்பது ஜி.கே. மணியினுடைய குரூப். அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், மீண்டும் கேட்கிறேன், அவர்கள் வாதப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2022 மே மாதம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது அவருடைய கருத்து, எங்களுடைய கருத்தும். அதன் அடிப்படையில் அவருடைய பதவிக்காலம் 2025 மே மாதம் வரை இருக்கிறது, 3 ஆண்டுகள். அதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 2025இல் கூடிய தலைமை குழு கூட்டத்தில்
யார் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும்? யார் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும்? அந்த கூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டாரா? செயலாளர் வடிவேல் ராவணன் கலந்து கொண்டாரா? பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டாரா? யார் அதில் கலந்து கொண்டார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 110 மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் அதில் கலந்து கொண்டார்கள்? உயர்மட்ட செயல் திட்டத்தை குழுவில் இருக்கக்கூடிய 19 பேர் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? முழுக்க முழுக்க பொய்யான தகவல், அடிப்படையில் உண்மை இல்லாத ஒரு செய்தி. அவர்கள் கூற்றுப்படியே தான் நான் சொல்கிறேன். 2025 மே மாதம் வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார். அவர் தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் தலைமைக்குழு, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு, எந்த குழுவை கூட்ட வேண்டும் என்றாலும் அதை கூட்டுவதற்கான அதிகாரம் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. அந்த கூட்டங்களில் தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறது. இது விதி. கட்சியினுடைய தலைவர் தலைமை தாங்காமல் நடத்தக்கூடிய கூட்டம் எப்படி உயர்மட்ட தலைமை அரசியல் தலைமை குழுவாக எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி இது ஒரு பொதுக்குழுவாக எடுத்துக்கொள்ள முடியும்? முழுக்க முழுக்க கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு புறம்பாக நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் விதியை மாற்றிவிட்டோம். விதி 13 இருக்கக்கூடிய நிறுவனுடைய அதிகாரம் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றதை மாற்றி நிறுவனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அவர்தான் எல்லாம் என்றெல்லாம் மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள்? ஒரு கட்சியினுடைய விதியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். பொதுக்குழுவில் 3/2 பெரும்பான்மையோடு தான் அதை நிறைவேற்ற வேண்டும். விதி 34 கீழ் இது. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த வழக்கில் கட்சியினுடைய விதி 33 கீழ் கட்சியினுடைய பொதுக்குழு, அதாவது அவருடைய பைலா மாற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். விதி 33 என்ன சொல்லுது? சப் ரூல்ஸ் பற்றி, ஒரு துணை விதிகளை பற்றி சொல்கிறது. துணை விதிகள் கொண்டு வருவதும் மாற்றுவதும் உருவாக்குவதற்கும் விதி 33 சொல்லுகிறது. ஆனால் விதி 33 கீழ் கட்சியினுடைய அடிப்படை அந்த விதியவே மாற்றியிருப்பதாக, பைலாவையே மாற்றியிருப்பதாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஜி.கே. மணி அவர்கள் 25 ஆண்டுகாலம் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்த கட்சியில் அதிக பதவியை, அதிக அந்தஸ்தை, அதிகாரத்தை சுவைத்தவர், இங்கே அமர்ந்தவர் ஜி.கே. மணி அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர் சென்றிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? கட்சியினுடைய பல தொண்டர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஜி.கே. மணி அவர்கள். இந்த கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பறிக்க வேண்டும், இந்த கட்சியை தானும் தன் மகனும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் சவாலாக சொல்லுகிறேன், இது யார் செய்த காரியம்? இப்படி ஒரு காரியத்தை யார் செய்வார்கள்? குறைந்தபட்சமாக இருக்க வேண்டாம். நேற்று வழக்கு நடக்கிறது. டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்ன? டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த அன்புமணிக்கு 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை பதவியை நீட்டித்து கொடுத்த அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய மனு, அவருடைய வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதத்தை ரத்து செய்ய முடியாது, அதை திரும்ப பெற முடியாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எங்கே அவர்கள் வெற்றி பெற்றார்கள்? வழக்கு முடிந்து, விசாரணை முடிந்து நாங்கள்லாம் வெளியே வருவதற்குள்ளாக ஓடி போய் அங்கிருந்து வெற்றி வெற்றி வெற்றி. என்ன வெற்றி? யாருக்குமே சின்னம் இல்லை, கட்சியை யாருக்கும் தர முடியாது, தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டது. கட்சியை பறித்து கொண்டால் அது வெற்றியா? மாம்பழம் சின்னம் பறிக்கப்பட்டால் அது வெற்றியா? இதுதான் உங்களுடைய அடிப்படையான நோக்கமா? இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? அன்புமணியிடமிருந்து மாம்பழம் சின்னத்தை பறிக்க வேண்டும், கட்சியை அன்புமணியிடம் பறிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த செயல் திட்டங்களை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சதி திட்டம் நடந்திருக்கிறது. நான் இப்பொழுது சொல்கிறேன், நான் பல முறை மருத்துவர் சின்னையா அவரிடம் இந்த ஆலோசனையை, சட்ட ஆலோசனையை வழங்கியிருக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.